இந்த வீடியோ பார்க்குற நீங்கள் என்ன வேலை பார்த்துட்டு இருந்தாலும் சரி, ஆனால் அந்த ஒரு 2 நிமிஷத்துக்கு மட்டும் ஜட்ஜாக இருக்கணும். அதுவும் நேர்மையான ஜட்ஜாக இருக்கணும். ஃபஸ்ட்டு ஃபோன் மேலே சத்தியம் பண்ணுங்கள், நான் சொல்வதெல்லாம் உண்மை, உண்மை தவிர வேறு எதுவும் இல்லை அப்படின்ட்டு. அப்படி ஒருவேளை நீங்கள் போய் சொல்லிட்டீங்கன்னா ஃபோன் பொசுங்கிரும். என்னன்னா, நான், எங்கள் அக்கா, எங்கள் அம்மா 3 பேரும் ஒரு வேலை செஞ்சோம். இதில் நான் செஞ்ச வேலை தான் ரொம்ப கஷ்டமானது அப்படின்னு நான் ஒரு பக்கம் சொல்கிறேன். எங்கள் அக்கா என்னன்னா, நான் தான் ரொம்ப கஷ்டமான வேலை செஞ்சுருக்கேன் அப்படின்னு சொல்ல, எங்கள் அம்மா நான் செய்கிறது தான் கஷ்டமே அப்படின்னு சொல்லிட்டு எங்கள் அம்மா ஒரு பக்கம் சொல்ல. இதில் நீங்கள் தான் யார் செஞ்ச வேலை ரொம்ப கஷ்டமான வேலைன்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணணும். ஃபஸ்ட்டு நான் செஞ்ச வேலையை சொல்லிடுறேன். இந்த வெண்டிக்காயெல்லாம் நல்லா கழுவி, நீங்கள் சொன்னீங்க பார்த்தீங்களா, கழுவுனோடனே கட் பண்ணால் பிசு பிசுன்னு ஆயிரும்ன்ட்டு, அதுக்காகவே நல்லா வெளியில் வச்சு நல்லா காய வச்சு இந்த காக்கா கிட்டேருந்து கொத்து வாங்கி கடி வாங்கி அந்த காக்காவிட்டேருந்து வெண்டிக்காயை காப்பாற்றி அதுக்கப்புறம் நல்லா மல்லீஸாக கட் பண்ணி, கத்தி ஃபுல்லாக பிசு பிசுன்னு ஆயிடுச்சு வெண்டிக்காய் கட் பண்ணி. அப்புறம் அதை உட்காந்து தொடச்சி, அப்புறம் வாழைக்காயை நல்லா ஸ்லைஸ் பண்ணி கட் பண்ணால் கை ஃபுல்லாக கரை, ட்ரெஸ்ஸில் பட்டு ட்ரெஸ்ஸில் ஃபுல்லாக வாழைக்காய் கரை. அது போகுமா? போகாது. சரி, அதுவும் பரவாயில்லன்னு சொல்லிட்டு இந்த குடும்பத்துக்காக அந்த வாழைக்காயை கட் பண்ணி, அப்புறம் நல்லா மசாலாலாம் போட்டு மிளகாத்தூள் போடுறேன்னு சொல்லிட்டு கண்ணில் மூக்கிலலாம் மிளகாத்தூளை கொட்டி, அப்படியும் பரவாயில்லன்னு சொல்லிட்டு எல்லாத்தையும் பெரட்டி வாழைக்காயை கட் பண்ணி வச்சு, வெண்டிக்காயை கட் பண்ணி வச்சு, தக்காளியை கட் பண்ணி வச்சு இம்புட்டு வேலையை பார்த்துருக்கேன். இதில் எங்கள் அக்கா சும்மா அடுப்பை மட்டும் தொடச்சிட்டு பாத்திரம் விளக்குனாலாம். அந்த பாத்திரம் அந்த காமிக்கிறேன் பாருங்க, அந்த கூடையில் வெறும் 40 பாத்திரம். இது விளக்குனதுக்கு அவ்வளோ கஷ்டமாக அவ்வளோ சீன் போட்டுக்கிட்டு இருக்கா. அப்புறம் எங்கள் அம்மா பார்த்த வேலை, தண்ணியும் அரிசியும் போட்டால் சோறு ரெடி ஆயிடுச்சு. சாம்பாரில் பூசணிக்காயை தூக்கி போட்டவும் சாம்பார் ரெடி ஆயிடுச்சு. துவரம்பருப்பில் 2 கேரட் பீன்ஸை போட்டவும் கூட்டு ரெடி ஆயிடுச்சு. வெண்டிக்காய் நான் கட் பண்ண தக்காளி, அப்புறம் கீரை சும்மா ஆஞ்சு போட்டாங்க. வாழைக்காய் நான் கட் பண்ணது. அப்புறம் பாயசத்தில் சும்மா சேமியாவும் 2 முந்திரியும் திராட்சையும் போட்டாங்க. அப்பளத்தை எண்ணெயில் போட்டாங்க, அதுவாக புரிஞ்சு வந்துருச்சு. என்னமோ கஷ்டமான வேலை மாதிரி அது அவங்க பெருசாக அழட்டிக்கிறாங்க. ஜட்ஜஸ், இது உங்களுக்கான நேரம். யார் செஞ்ச வேலை கஷ்டம்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ண வேண்டிய நேரம் உங்களுக்கு வந்து விட்டது. மறுபடியும் சொல்கிறேன், பொய் சொன்னீங்க ஃபோன் பொசுங்கி போயிடும். எனக்கு சாப்பாடுலாம் அவ்வளோவா பிடிக்கலங்க. சும்மா சாப்பிடணுமேன்றதுக்காண்டி ஒரு 4 தடவை மட்டும் போட்டு சாப்பிட்டுட்டு, பாயசம் ரொம்ப சுமாராக இருந்துச்சு. அதோட ஒரு 8 கப்பு மட்டும் குடிச்சிட்டு அதோட என்னோடய சாப்பாட்டை முடிச்சுக்கிட்டேன்.